ஓகேம்மா. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னாக்கா, கவனிங்க. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இல்லையா? ஓகேம்மா, கவனிங்க. இப்போ அந்த ஸ்கிரீனிங் ஷீல்டிங் எஃபெக்ட், ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பார்த்துக்கோமா? இன்னும் பார்க்கல தானே? ஓகே, பாருங்க. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் தமிழ்ல திரைமறைப்பு விளைவு சொல்லுவாங்க. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதை ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகேம்மா. இப்ப கவனிங்க, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் அப்படின்னா மீனிங் என்ன சார் அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டம் இருக்கு சொன்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் இருக்கும், இந்த அவுட்டர் மோஷன்ல இருக்கும். எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஷன்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கிறது கே ஷெல்லு, இது எல் ஷெல்லு, இது எம் ஷெல்லு. இப்ப அடுத்து போனா என் ஷெல் இருக்கும் இல்லையமா? இப்ப கவனிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஎல்எம்என்ல என்ன சொல்றது? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கதான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கதான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ். இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ், புரோட்டான் சார்ஜ் பாசிட்டிவ், நியூட்ரான் சார்ஜ் நியூட்ரல். கரெக்டா? எஸ். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஓகேவா? எஸ். இதுதான் நமக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் இல்லையா? எஸ். நல்ல கவனமா கவனிங்க. இங்க இப்போ அப்போ புரோட்டான் எங்கமா இருக்கு? புரோட்டான் வந்து உள்ள இருக்கு, ஆமா தானே? உள்ள இருக்கு, எலக்ட்ரான் வந்து வெளியே இருக்கு. அப்போ எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குமா இருக்காதா? ஏன்னாக்கா டிஃபரண்ட் சார்ஜ், அப்ப கண்டிப்பா அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும். என்னமா இருக்கும்? அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? ஏன்னா எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜுமா, புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இதே கவனி, இப்ப எல்ல எலக்ட்ரான் இருக்கு, ஆமா தானே? எல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க பாருங்க. எல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எம்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஷெல்லுக்கு என்ன இருக்கும்? அட்ராக்ஷன் இருக்குமா, ரிப்பல்ஷன் இருக்குமா? என்னமா இருக்கும்? ரிப்பல்சன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரிப்பல்சன் இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நியூக்ளியஸுக்கும் ஷெல்லுக்கும் அட்ராக்ஷன் இருக்கும், ஷெல்லுக்கும் செல்லுக்கும் தான் இருக்கும் ரிப்பல்சன் இருக்கும். இந்த ரிப்பல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் சொல்றோமா? புரியுதா? ஓகே, கிளியர்? எஸ். அந்த பாயிண்ட்ஸ் இது எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ் சார். எஸ். ஓகே, கவனிங்க. அப்ப நாங்க என்ன சொல்லணும்க்கா, ரிப்பல்சன் by inner shell electrons to outer shell electrons. புரியுதா? இன்னர் ஷெல்னா இது எது? இப்ப எல் வந்து இன்னர், எம் வந்து அவுட்டர். அப்ப ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ரிப்பல்சன் தான் நான் சொல்றாங்க ஸ்கிரீனிங் எஃபெக்டா ஷீல்டிங் எஃபெக்ட் சொல்றோம். ஓகேவா? இந்த ரிப்பல்சன் இன்க்ரீஸ் ஆச்சு சொன்னேன்க்கா. ரிப்பல்சன் இன்க்ரீசஸ் ஆச்சு சொன்னாக்கா,
ஸ்கிரீனிங் எஃபெக்ட் will also increases. ஓகேவா? ரிப்பல்ஷன் அதிகமாச்சுனாக்கா என்ன நடக்க சொல்றாங்க? ஸ்கிரீனிங் எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். அப்ப ரிப்பல்ஸ் எப்பமா அதிகமா நடக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. ரிப்பல்ஷன் எப்ப அதிகமா நடக்கும்னு ஃபீல் பண்றீங்க? அப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்தா ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருந்தா சைஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சைஸ் வந்து அதிகமா இருக்கும். சைஸ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? எஸ். அப்போ நல்லா கவனி. இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்டுடைய ஆர்டர் கேட்பாங்க. எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் என்ன ஆர்டர் கேட்பாங்க? அப்போ ஆர்டர் கேட்டா நமக்கு எஸ் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் எஃப். ஓகேவா? அதே மாதிரி சப்போஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கேட்டு சொன்னாக்கா எலக்ட்ரான் டென்சிட்டிக்கெல்லாம் சேம் ஆர்டர் தான். எலக்ட்ரான் டென்சிட்டி கேட்டாலும் எஸ் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் எஃப்னு சொல்லணும். புரியுதுமா? இந்த பி பிளாக் எலிமெண்ட் நம்ம படிப்போமா? அந்த பி பிளாக் எலிமெண்ட்ல இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நிறைய ஆர்டர் பண்ணுவோம் நம்ம. ஏன் வந்து இதுக்கு சைஸ் வந்து நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாம நிறைய ஆர்டர் பண்ணுவோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ். இதுல சம் கால்குலேஷன் போடலாம் பாருங்க. சம் கால்குலேஷன் போடலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணதா அந்த ஸ்லேட்டர் ரூல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் உனக்கு இல்லையா? ஸ்லேட்டர் ரூல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ 1 செகண்ட். இந்த ரூல்ல நம்ம இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன் ஆமா தானே? எஸ். இது ஒரு ஃபார்முலா. அடுத்த ஒரு ஃபார்முலா ரைட் பண்ணிக்க. இங்கவே என்ன சார் ஃபார்முலா கேட்டாக்கா இசட் ஸ்டார் ஈக்குவல் டு இசட் மைனஸ் சிக்மா. இங்க சிக்மா ஈக்குவல் டு இதே ஃபார்முலா தான் இதுவும் கரெக்டா? இதே ஃபார்முலா தான் இதுவும். சிக்மா ஈக்குவல் டு ஓகேவா? என்ன சார் ஃபார்முலான்னு சொன்னாக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வெயிட். கவனிங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னன்னாக்கா 0.35 into number of electrons in the nth shell. ஓகேவா? பிளஸ் 1.0 into number of electrons in the inner shell. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நல்ல கவனி. இந்த ஃபார்முலா எப்ப சார் யூஸ் பண்ண கேட்டாக்கா நம்ம கொடுக்குற எலிமெண்ட்ல டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? ஐ மீன் சிக்மாக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் டிஎஃப் வரல, ஐ மீன் டி ஆஃப் அண்ட் எஃப் கால்குலேட் பண்ண சொன்னா நார்மலா கால்குலேட் சொன்னா நீங்க மேல இருக்கிற சிக்மா இதை யூஸ் பண்ணணும். புரியுதா? எஸ். இது கேட்டது இந்த கொஸ்டின் பட் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? எஸ். இப்போ சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து அயானுடைய டி ஆர்பிட்டல் வச்சுக்கோ. நமக்கு அயானுடைய டி ஆர்பிட்டல் எழுத போறாங்க அவனே. அப்ப அயானுக்கு வந்து இசட் எவ்வளவுப்பா? 26 கரெக்டா? அப்ப 26 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுவீங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6 ஆமா தானே? எஸ். அவன் கேட்கறது டி ஆர்பிட்டல்னு கேட்கறான் பர்டிகுலரா. அப்படின்னா நீங்க என்ன பண்ண சொன்னாக்கா பாருங்க. இப்போ இந்த டி ஆர்பிட்லாம் அது nth ஷெல் சொல்லுவோம். என்ன சொல்ல? nth செல். ஓகேவா? இது கம்ப்ளீட்டா என்ன சொல்லணும்னாக்கா n-1 செல்லு. அப்போ ஏன் சார் இதை மட்டும் எடுத்துக்கல நீங்கன்னா இது எடுத்துக்கூடாது நம்ம. ஏன்னு கேட்டாக்கா நமக்கு வந்து நீங்க நான் சொல்லி கொடுத்துருப்போனுக்கு இப்போ கே இருக்குன்னா அது என்ன மாதிரி தான் இருக்கும்? எஸ் ஆர்பிட்டல் மட்டும் தான் இருக்கும். எல்னாக்கா எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் இருக்கும். எம்னு சொன்னாக்கா எஸ் பி டி இருக்கும்.
எல்எல் தானே இருக்கும். அது எம் கேஎல் எம் என்ல என்ன இருக்கும்? எஸ் பி டி எஃப் இருக்கும். ஐ மீன் கேனா 1s, எல்னா 2s 2p, எம்னா 3s 3p 3d, என்னன்னா 4s 4p 4d 4f இருக்கும். அப்போ நல்ல கவனி, 3d வந்து எங்க இருக்குன்னா இங்கவே இருக்கும், ஆமா தானே? அதுக்கப்புறம் 4s இருக்கு, இங்கே வருது, ஆமா தானே? இதான 4s சொல்றேன். அப்ப நம்ம இதை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாது? அப்ப இதை எடுத்துக்காம நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்க்கா? நமக்கு தான் ஃபார்முலா தெரியல, இப்ப எழுத முடியும் அந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலாக்கா? சிக்மா ஈக்குவல் டு 0.35 இன்ட்டு, இல்லையா? இங்க டில எவ்வளவு டர்ன் இருக்குது? 6 இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டர்ன் விட்டுட்டு எழுதணும். அப்ப எவ்வளவு இருக்கு? 5 எழுதுவீங்க. பிளஸ் ரிமைனிங் எல்லாம் அது n - 1, n - 1 அது 1 இல்லையா? 1.0 சொல்லிப்பேன். அப்ப அதுல எவ்வளவு இருக்கானுங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதை போடணும் இல்லையா? இப்ப இதை சிம்பிளிஷ் பண்ணுங்க. 0.35 இன்ட்டு 5 எவ்வளோமா? 1.75. எவ்வளோப்பா? 1.75 சார். 1.75 175 பிளஸ் 1 இன்ட்டு 8 8. இதை சிம்பிளிஷ் பண்ண வரும் 19.75. ஓகே. இப்போ நமக்கு இசட் ஸ்டார் வேணும்னா ஃபார்முலா இசட் ஸ்டார் ஈக்குவல் டு இசட் மைனஸ் சிக்மாவா? அப்போ சிக்மா வேல்யூ தெரியலையா? இப்போ 19.75 மைனஸ் சிக்மா வேல்யூ எவ்வளோ? 26. சாரி, இசட் வேல்யூ எவ்வளோ? 26. சாரி, 1 செகண்ட். இசட் வேல்யூ வந்து 26 மைனஸ் சிக்மா வேல்யூ 19.75. அப்போ என்ன ஆன்சரு? ஸோ 26.00, இது 19.75. அப்போ 10 of 5, 9 2. அப்போ இங்கே 5 இருக்கும். 5னா எவ்வளோ வரும்? 15. 15 9 15னா 6 தானே? 6.25. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கேட்டால் ஆன்சர் பண்ணணும். புரியுதாம்மா? எஸ். ஓகேம்மா, இன்னும் சம் பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணலாம். கவனிங்க பாருங்க. லிசன், நல்லா கவனிங்க. நோபல் கேசஸ் ஹேவ், ஒன் செகண்ட், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ எஃபெக்ட் நியூக்ளியர் கிளியராமா? இதெல்லாம் டவுட் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் டைம் போயிடலாம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம Yes. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரெண்ட்ஸுமா. என்னம்மா பார்க்க போகிறோம்? ட்ரெண்ட்ஸ். என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு ஒன்று பார்க்க போகிறோம். சரியா? அதில் நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்கு பீரியட் டேபிள். ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். Trends in physical properties. சரியா? என்னென்ன சார் ட்ரெண்ட்ஸ் இருக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாக்கா, ஒன்று வந்து அட்டாமிக் ரேடி. அட்டாமிக் ரேடியிலே சன் இருக்கு. அதில் என்னக்கா, ஒன்று வந்து கோவலன்ட் ரேடி, ரெண்டாவது வந்து வாண்டர்வால்ஸ் ரேடி, மூணாவது வந்து மெட்டாலிக் ரேடி. ஓகேவா? மெட்டாலிக் ரேடி சொல்லுவோம். ஒரு நிமிஷமா சொல்றாரு. ஹலோ, இப்போ எதனா வாங்க பார்த்துக்கலாம். எதனா ஒன்று வாங்கப்பா. எது ரொம்ப டீமானதோ அதை வாங்கப்பா. சரி, ஓகே ஓகே, வாங்க வாங்க. சரி, ஓகே. ஓகேம்மா, இதெல்லாம் அட்டாமிக் ரேடிமா. அட்டாமிக் ரேடியில் இந்த சாப் டாபிக்லாம் பார்க்கணும் நம்ம. சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னாக்கா, அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் enthalpy or ionization potential. எல்லாம் ஒரே நேம் தான்மா, ஒரே மீனிங். சரியா?
அடுத்தது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சரியா? நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு வேற ஒரு நேம் இருக்கு, எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரியா? இதெல்லாம் தான் வந்து பீரியாடிக்குடைய பிசிக்கல் ட்ரெண்ட்ஸ்மா. பீரியாடினுடைய ட்ரெண்ட்ஸ்ல பிசிக்கல் சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேட்னா என்ன சார்? சரியா? அட்டாமிக் ரேட்னா பாருங்க, நமக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அட்டாமிக் ரேட்னா என்ன சார் கேட்டாக்கா, ரெடி? ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரெடி. ஓகே, ஸோ அட்டாமிக் ரேட்னா என்ன சார் கேட்டாக்கா, நல்ல மீனிங் புரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? இது ஒரு நியூக்ளியஸ். இதுல கே ஷெல் இருக்கு, இதுல எல் ஷெல் இருக்கு, இதுல எம் ஷெல் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுல சப்போஸ் லாஸ்ட் எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதுதான் என்னக்கா வேலன்ஸ் ஷெல் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேலன்ஸ் ஷெல். லாஸ்ட் எங்க இருக்கோ அதை வேலன்ஸ் ஷெல் நம்ம சொல்லுவோம். இப்போ அட்டாமிக் ரேட்னா மீனிங் கேட்டாக்கா, இப்போ இந்த நியூக்ளியஸுக்கும் எங்க இருக்கு நியூக்ளியஸ் இங்க இருக்கு இல்லையா? இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அதுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் ரேடியஸ் சொல்றாமா. மீனிங் புரியுதா? அட்டாமிக் ரேடியஸ் சொல்றாங்க, நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடி. சரியா? இப்போ டெஃபினிஷன் எழுதிக்கோ. அட்டாமிக் ரேடி இஸ் த atomic radii is the distance between the nucleus and the outermost shell of the electrons of the electrons, outermost shell of the electrons. புரியுதா? தமிழ் எழுதிக்கோ. அணு ஆரம் சொல்லுவோம் தமிழ்ல. என்ன சொல்லுங்க? அணு ஆரம். ஓகேவா? தமிழ் எழுதிக்கோ. அணு ஆரம் என்பது ஒரு அணுவின் அணுக்கருவிற்கும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட தொலைவு. புரியுதாமா? அணு ஆரம் என்பது ஒரு அணுவின் அணுக்கருவிற்கும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட தொலைவு தானே அது அணு ஆரம் சொல்றோம். சரியா? புரியுதாமா? எஸ். இப்போ இந்த அணு ஆரம் எப்படி வந்து பீரியட்ல எப்படி இருக்கு, குரூப்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன், இங்க லித்தியம் எழுதுறேன், இங்க சோடியம் எழுதுறேன் இல்லையா? அப்படியே போயிட்டு இருக்கும். இங்க பொட்டாசியம் இருக்கும். ஆமா, அது இங்க எப்படி இருக்கும்? லித்தியம், இங்க பெரிலியம், நான் எனக்கு கொஞ்சம் மேல இருக்கிறேன், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், நெக்ஸ்ட் ஆக்சிஜன், இப்படி இருக்கும் இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ லித்தியம் இருக்குமா? லித்தியத்துல எவ்வளவு இருக்குன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆமா தானே? லித்திக் ஆட்டம்ல 3. அப்போ எவ்வளவு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அணுக்கரு இருக்கும். இது கே ஷெல்லு, அப்போ இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து எல் ஷெல்லு 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து சோடியம், சோடியத்துல இது அணுக்கரு, இது கே ஷெல்லு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இதுல 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ அடுத்தது அது
எல் ஷெல்லு அதில் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது என்னது கேஎல்எம் அதில் ஒரு டன் இருக்கும். ஏன்னா கேல வந்து 2 தான் இருக்க முடியும், எல்ல 8 இருக்க முடியும், எம்எல்ல 18 இருக்க முடியும். எஸ் நோ? எஸ். ஆனா இங்க பாருங்க பெரிலியம் இருக்கு இல்லையா, பெரிலியம் வந்து அட்டம் நம்பர் 4, போரான் அட்டம் நம்பர் 5, கார்பன் அட்டம் நம்பர் 6, நைட்ரஜன் நம்பர் 7, ஆக்சிஜன் நம்பர் 8. ஓகேவா? இப்போ பெரிலியத்துக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ இது நியூக்ளியஸ் இல்லையா, இது கே ஷெல்லு, இது எல் ஷெல்லு. அப்போ கே ஷெல் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். எம் ஷெல் இருக்கும் 2 இருக்கும். அடுத்தது போரான்ல 5 இருக்கு. அப்போ இது நியூக்ளியஸ், இது கே ஷெல்லு 2 இருக்கும், எம் ஷெல்ல 3 இருக்கும், எல்எல் வந்து 3 இருக்கும். அடுத்தது இது நியூக்ளியஸ், இது கே ஷெல்லு 2 இருக்கும், எல்ல எவ்வளோ இருக்கும்? 4 இருக்குமா? 1 2 3 4. அடுத்தது இது கே, இது நியூக்ளியஸ், இது கே ஷெல்லு 2 இருக்கும், அடுத்து எல் ஷெல்ல எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். 1 2 3 4 5. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன மீனிங் புரிஞ்சுட்டீங்க? இதுல இருந்து என்ன மீனிங் புரிஞ்சு சொன்னாக்கா, குரூப்ல போகும்போது நல்லா கவனிங்க. குரூப்ல போகும்போது இங்க 2 ஷெல்லு இல்லையா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் கே எல்ஐக்கு வந்து 2 ஷெல் இருக்குது. கே ஷெல்லுங்குது இல்லைன்னா எல் ஷெல்லுங்குது. சோடியம் போகும்போது கே ஷெல்லு, எல் ஷெல்லு, எம் ஷெல்லு. ஆனா நீங்க பெரிலியம் போங்க, ஐ மீன் லெஃப்ட் இருந்து ரைட் போங்க, பீரியட்ல போங்க, கே எல், இதுவும் கே எல், இதுவும் கே எல், இதுவும் கே எல். அப்போ நியூ ஷெல் எதுவும் உருவாகல. பீரியட்ல போனா நியூ ஷெல் எதுவும் உருவாகல, குரூப் போனா நியூ ஷெல் உருவாகுது. அதன் காரணமாக அட்டாமிக் ரேடி இல்லையா, அட்டாமிக் ரேடி ஓகேவா. ஸோ குரூப்ல என்ன சார் ஆகுதுன்னு கேட்டாக்கா, குரூப்னா டாப் டு என்ன சொல்லுவோம், டாப் டு பாட்டம் சொல்வீங்க. அப்போ குரூப்ல டாப் டு பாட்டம் சொன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்னோ? இதே பீரியட்ல என்ன சார் ஆகுது? பீரியட்ல என்ன சொல்லுக்கா, லெஃப்ட் டு ரைட்டு இதான பீரியடு, லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீஸ் ஆகுது சொல்லணும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். அதுக்கு ரீசன் இப்போ சொன்னது. சரிங்களா? புரியுதாமா? Yes, sir. ஓகே. இப்போ அடுத்து கவனிங்க, நெக்ஸ்ட் போலாம். இப்போ அட்டாமிக் ரேடி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் கோவலன்ட் ரேடி. ஸோ கோவலன்ட் ரேடி பாருங்க. இது கோவலன்ட் ரேட்னா என்ன சார் கேட்டாக்கா, கோவலன்ட் மாலிகுலுக்குள்ள இருக்கக்கூடிய ரேடி. அட்டாமிக் ரேட்னா ஒரே ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் ரேடியஸ் பார்த்தா அது அட்டாமிக் ரேடி. கோவலன்ட் ரேட்னா 2 கோவலன்ட் ஆட்டத்துக்குள்ள உள்ள ரேடியஸ் பார்க்குறது கோவலன்ட் ரேடின்னு சொல்லுவோம். சரிமா? எதுக்குங்க? இட் இஸ் one of the distance between the nuclei of two covalently bonded atoms of the same element in a molecule. In a molecule சொல்றோம். ஓகேவா? என்ன கவனி, it is one of the distance between the nuclei of two covalent bonded atoms. 2 covalent bonded atoms குள்ள இல்ல அந்த distance நம்ம என்ன சொல்லுவோம், covalent radius சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ இது ஒரு ஆட்டம் வச்சுக்கோங்க இல்லையா, இங்க நியூக்ளியஸ் இருக்கு. இப்ப நியூக்ளியஸுக்கு சப்போஸ் இதுதான் அவுட்டர் மோஷன் வச்சுக்கோ, இதுக்கான டிஸ்டன்ஸ் ஆமா தானே. இது வந்து அட்டாமிக் ரேடி, ஒரு ஆட்டத்துக்கு ஒன்று. நான் சப்போஸ் 2 ஆட்டம் எடுத்துன்னு வச்சுக்கோ, இது ஒரு ஆட்டம் வச்சுக்கோ, இப்போ இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த 2 ஆட்டம் நடக்கா, இது சப்போஸ் இதுவும் ஹெச் இதுவும் ஹெச்னு வச்சுக்கோ. ஹெச் என்பது அது நான் மெட்டல், அப்போ நான் மெட்டல் ஃபார்ம் வந்து கோவலன்ட் பண்ண மாதிரி படிச்சுக்கும், கெமிக்கல் பண்ண பசங்க கொடுத்துருப்பேன் இல்லையா. அப்போ இந்த 2 ஆட்டத்துக்குள்ள ரேடியஸ்க்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கோவலன்ட் ரேடின்னு சொல்றோம். நம்ம சொல்றீங்க கோவலன்ட் ரேடி. புரியுதா? ஓகே, கோவலன்ட் ரேடின்னு சொல்றோம். இந்த கோவலன்ட் ரேடி
சம் டைப்ஸ்ல இருக்கு. அது என்னன்னு கேட்டக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். அப்போ ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டி ஆஃப் ஏ பாண்ட் ஏ பாருங்க, ஏவும் சேமா இருக்கு இல்லையா, அதனால ஹோமோ அட்டாமிக். இதனுடைய ஆர்த்தம் எப்படி சொல்லலாம்னா ஆர் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ டி ஆஃப் ஏ பாண்ட் ஏ ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஆஃப் என்னது 2 ஆர் ஆஃப் ஏ சொல்லலாம். சப்போஸ் நமக்கு ரேடியேஷன் தேவைன்னா ஆர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த 2 இந்த போதா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்போ டி ஆஃப் ஏ பாண்ட் ஏ பை 2. இதான் ஹோமோ அட்டாமிக் மாலிகுலுக்கான ஃபார்முலா, ரேடியஸ் கன்செப்டோடைய ஃபார்முலா. ஓகேவா? சப்போஸ் இதே வந்து கவனி, ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல், ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் அப்ராக்சேம் அப்படின் தான். இந்த மாதிரி மாலிகுல்ல புரியுதா? இந்த மாதிரி மாலிகுல்ல எப்படி நம்ம கோவலன்ட் ரெடி கால்குலேட் பண்ணா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்க போதும். டி ஆஃப் ஏ பாண்ட் பி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஆஃப் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் இதெல்லாம் கேட்டல் நம்ம கொஸ்டின் கேட்கல, பட் இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். சரியாமா? எஸ். நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் ஹெட்ரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். ஹெட்ரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, அப்போ எப்படி சார் நம்ம வந்து இங்க வந்து எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருந்தா அப்போ எப்படி சொன்னோம்னாக்கா இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டி ஆஃப் ஏ பாண்ட் பி, டி ஆஃப் ஏ பாண்ட் பி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஆஃப் பி மைனஸ் 0.09 இன்ட்டு கை ஏ மைனஸ் கை பி. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது மூணுமே கோவலன்ட் ரேடி கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல், அடுத்து வந்து ஹெட்ரோ டயட்டாமிக் மாலிகுல், எலக்ட்ரோலிட்டிக் அப்ராக்ஸ் சேமா இருந்தா, தேர்டு அது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல் தான், பட் எலக்ட்ரோலிட் அது ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரியா? புரியுதா? இஸ் நோ? Yes, sir. ஓகே ஓகே. இப்போ நம்ம கோவலன்ட் ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துமா வான் டெர் வால்ஸ் ரெடி பார்க்கணும். எது என்ன சார் வான் டெர் வால்ஸ் ரெடி? வான் டெர் வால்ஸ் ரெடி பாருங்க. வான் டெர் வால்ஸ் ரெடி என்னன்னு கேட்டாக்கா ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனி. எங்க வான் டெர் வால்ஸ் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா, இது மேபி நோபல் கேஸ் தான் இருக்கும். எங்க இருக்கும்? நோபல் கேஸ். ஏன்னா நோபல் கேஸ் அது நான் பாண்டட் ஆட்டம், இதுவே பாண்டை ஃபார்ம் பண்ணாது. அந்த ஆட்டம் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணாது. முதல்ல வான் டெர் வால்ஸ் ரெடி எப்படின்னாக்கா, இப்ப கவனி, இது ஒரு கோவலண்ட் ஆட்டம், இது ஒரு கோவலண்ட் ஆட்டம், இதுக்குள்ள இடைப்பட்ட அந்த ரேடியஸ் என்னது கோவலண்ட் ரேடியஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இதில் உள்ள ரேடியஸ் ஒரு கோவலண்ட் ரேடியஸ். நல்ல கவனி, இதுக்கு இடைப்பட்ட ரேடியஸ் கோவலண்ட் ரேடியஸ். கரெக்டா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு இடைப்பட்ட ரேடியஸ் இதுதான் நம்ம கோவலண்ட் ரேடியஸ் சொல்லுவோம். கோவலண்ட் ரேடியஸ். வான் டெர் வால்ஸ் என்ன சொல்றான், இந்த மாதிரி கோவலன்ட் பாண்ட் பண்ணக்கூடிய ரெண்டு மாலிகுலுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்றோம், வான் டெர் வால்ஸ் ரேடின்னு சொல்றோம். ஓகேவா? வான் டெர் வால்ஸ் ரேடி. இந்த வான் டெர் வால்ஸ் ரேடி எந்த மாதிரி எலிமெண்ட்ல இருக்குன்னு கேட்டா ஒன்லி நோபல் கேஸ் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. எங்கமா இருக்கும்? ஒன்லி நோபல் கேஸ் எலிமெண்ட்ல இருக்கும். சரியா? புரியுது என்ன சொல்றேன்னு? கிளியர். எஸ். இந்த நோபல் கேஸ்ல இருக்கும்பொழுது நம்ம மற்ற எலிமெண்ட் கொடுத்துட்டு நோபல் கேஸ் கொடுத்துட்டோம்னாக்கா வான் டெர் வால்ஸ் ரேடி இருப்பதால அந்த நோபல் கேஸுடைய சைஸா அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லணும். நோபல் கேஸுடைய சைஸா வந்து அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லணும். அதையும் கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கோ. சரியுமா? இப்போ பீரியட் எலிமெண்ட் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் கவனி,
நமக்கு தெரியும் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான் இப்படி கொடுத்துட்டு இதை வந்து அட்டாமிக் ரேடியில அரேஞ்ச் பண்ணுங்க சொன்னா நீங்க நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீஸ் ஆகுது தெரியும் சார் டிக்ரீஸ் ஆகுது தெரியும் லெஃப்ட் ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்ப ஏன்னா அட்டாமிக் ரேட் பீரியட் டிக்ரீஸ் தான் சொல்லியிருக்கேன் டிக்ரீஸ் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் லித்தியத்துக்கு அதிகம் சொல்லுவீங்க ஆனா லித்தியத்துக்கு அதிகம் கிடையாது வாண்டர்வால் ஸ்டேடிங் காரணமாக என்னது நியானுக்கு தான் அதிகம் நியானுக்கு தான் அதிகம் இது கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கணும் சரியா எஸ் ஓகேம்மா மெட்டாலிக் ரேடினா ஒண்ணும் கிடையாது ரெண்டு மெட்டல் ஆட்டத்துக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் அது மெட்டாலிக் ரேடின்னு சொல்லுவீங்க இதை பாருங்க ரெண்டு மெட்டல் ஆட்டத்துக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோமா மெட்டாலிக் ரேடி அப்படின்னு சொல்லுவோம் சரியா சொல்றது புரியுதாமா ஸோ இதெல்லாம் தான் என்னது அட்டாமிக் ரேடி சொல்லக்கூடிய டாபிக்ஸ் சரியா அடுத்து கவனி கவனி அயனிக் ரேடிமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அயானிக் ரேடி அயனிக் ரேடி அது என்ன சார் அயனிக் ரேடி அப்படி சொன்னாக்கா நல்லா கவனி ஸோ நமக்கு தெரியும் அயான்ஸ்னா நான் தெரியும் நமக்கு தெரியுமா தெரியாதா ரெண்டு இருக்கு ஒரு பிளஸ் அயன் ஒரு மைனஸ் அயன் இப்போ ஒன்னு எழுதிக்கங்களேன் த ரிமூவல் of an electron from an atom results in the formation of a cation. Okay, the removal of an electron from an atom results in the formation of a cation. Suppose gain of an electron gain of an electron leads to an anion. ஓகே அதாவது வந்து எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணலாம் ஒன்னு நான் சொல்றேன் அயான்ஸ் ரெண்டா பிரிச்சிடலாம் ஒன்னு என்ன சொல்ல அயான்ஸ கேட்டியானா பிளஸ் ஆச்சு ஆனியனா மைனஸ் ஆச்சு ஆமா தானே ஆனியனா மைனஸ் ஆச்சு கேட்டான் எப்படாக்கா எலக்ட்ரான் லாஸ் பண்ணா கேட்டியானு எலக்ட்ரானை கெயின் பண்ணா ஆனியன் இப்படிதான் ஒரு எலிமெண்ட்ல கேட்டியன் ஆனியன் ஃபார்ம் ஆகும் இல்லையா எஸ் ஓகே அயனிக் ரேட்னா மீனிங் என்ன சார் இல்லையா அயனிக் ரேட்னா மீனிங் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்ட்டு அயான்ஸ் அயனிக் ரேடினா மீனிங் என்னன்னு கேட்டாக்கா அயனிக் ரேடி ஆஃப் ionic radi of isoelectronic species increases with decrease in nuclear charge. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா இதை நம்ம எப்படி எதலான்னு கேட்டாக்கா கவனி லிசன் நம்ம எப்படி எதலான்னு கேட்டாக்கா இதை வந்து ஒண்ணு இல்ல சைஸ் ஆப் கேட்டியானுக்கு இல்லையா சைஸ் ஆப் கேட்டியானுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ZFF அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா மீனிங் என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மி ஆச்சுனாக்கா சைஸ் ஆஃப் கேட்டியான் அதிகமா இருக்கும் இல்லையா இது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சொல்லலாம் அது அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லலாம் அப்ப என்ன மீனிங் இது இருந்து புரிஞ்சுட்டேன்
பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்துச்சுனாக்கா சைஸ் எப்படிமா இருக்கும்? கம்மியா இருக்கும். சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியா இருந்துச்சுனாக்கா சைஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ mn இருக்கு இல்லையா? mn 2+ இருக்கு, mn 3+ இருக்கு, mn 4+ இருக்கு, mn 5+ இருக்கு, mn 7+ இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இதுல எதனுடைய சைஸ பெருசா இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க, நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சோ அதிகமான சார்ஜ், இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பாருங்க, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கம்மியா இருந்துச்சுனாக்கா சைஸ் அதிகமாக தானே மீனிங். அப்ப அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஏன் கம்மியா இருக்கு? mnல சார்ஜே இல்லை, அப்போ அதுக்கு தான் அதிகம். mn 2+, 2+, ஸோ இதான் ஆர்டர். இப்போ சப்போஸ் நான் fe 2+, fe 3+, யாரை சொல்லு போகலாம் நீங்க? எதுக்காது எதனுடைய சைஸ் அதிகமா இருக்கும்? FE2 plus FE2 plus அவ்வளவுதான். அவ்வளோ வெரி சிம்பிள். புரியுதாமா? எஸ். இது கேட்டியானுக்கு. சப்போஸ் ஆனியன் கேட்டாக்கா, சைஸ் ஆஃப் ஆனியான். Anion directly proportional to amount of negative charge. Okay, size of anion directly proportional to amount of negative charge. அப்பட மீனிங் என்ன? நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா சைஸ் அதிகமா இருக்கும். யா, இப்போ ஒண்ணும் கிடையாது. லிசன், O2 minus O minus என்னுடைய சைஸ் அதிகமா இருக்கும்? O2 minus அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதம்மா? எஸ். இப்போ நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன், இப்போ ஆன்சர் பண்ண போலாம் இதுக்கு. Which of the following as the largest size? Largest size. Option A n minus 3, option minus 2, a plus 1. சொல்லுமா, எது ஆன்சர்? n minus 3 sir. வெரி குட். யா, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Which of the following order of ionic radii is correctly represented? Option A H minus H H plus. Option B Na plus F minus O2 minus. Option C F minus O2 minus Na plus. Option D Al3 plus Mg2 plus N3 minus. சொல்லுங்கம்மா, இது ஆன்சர் கரெக்ட்? First sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். புரியுதா? அப்ப கிளியர் வைக்கலாம். அட்டமிக் ரெடி, அயனிக் ரெடி எல்லாம் கிளியர் வைக்கியா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். இதுல நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ஒன்று இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு 2 டைம்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் தான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். சரியா? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். என்ன சார் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டாக்கா கவனிங்க. when we find some atoms or ions, some
atoms and ions which cation which contain the same number of electrons we call them isoelectronic species. ஓகே, என்ன சொல்றாங்க? சில அணு அல்லது சில அயனிகள் ஒத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை பெற்றுச்சுனாக்கா, ஒத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை பெற்றுச்சுனாக்கா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லுவோம் நம்ம. புரியுதாமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கவனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ O2 மைனஸ், ஒன் செகண்ட், இங்க O2 மைனஸ், F மைனஸ், Na பிளஸ், ஓகே, F மைனஸ் Na பிளஸ் Mg2 பிளஸ். இப்போ இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுங்க போகலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? ஓகே எவ்வளோ? 10 எலக்ட்ரான்ஸா? எஃப்க்கு எவ்வளோ? 10 எலக்ட்ரான்ஸா? சோடிக்கு எவ்வளோ? 10 எலக்ட்ரான்ஸா? எம்ஜிக்கு எவ்வளோ? 10 எலக்ட்ரான்ஸ். இதே சப்போஸ் லிசன் நம்பர் ஆஃப் புரோட்டான் சொல்ல போகலாம். ஓகே எவ்வளோ? 8 தான். அட்டமை வேணும் அதான புரோட்டானு. எஃப்க்கு எவ்வளோ? 9. சோடிக்கு எவ்வளோ? 11. எம்ஜிக்கு எவ்வளோ? 12. ஓகேவா? இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்ம சொல்றோம் இல்லையா? எஸ், நீங்க கவனமா கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இப்ப இருக்கு இல்லையா? இதுல இப்ப ஏன் நம்ம இந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஸ் நம்ம சொல்லணும் சார், என்ன அவசியம் கேட்டா, இந்த எலக்ட்ரான் தான் பார்க்கணும். இந்த எலக்ட்ரான் எல்லாமே எப்படிமா இருக்கு? சேமா இருக்கு. அதனால இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். புரியுதா? ஹைட்ரோனிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ். சப்போஸ் இந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ ஆர்டர் பண்ண சொன்னா இது கரெக்டா பாருங்க. சைஸ் ஆர்டர் பண்ண சொன்னா சைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர். இது கரெக்ட் தானே? இங்க எனக்கா ஆர்டர் பண்ண எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? இதுல எது ஆர்டர்? இதான ஆர்டர். O2 மைனஸ், F மைனஸ், Na பிளஸ், Mg2 பிளஸ். இப்போ நமக்கு இது தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம்ல. இதப்பா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு அந்த மாதிரி எப்படி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஸ் கொடுத்துட்டு அந்த சைஸ் ஆர்டர் பண்ண சொன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு சைஸ் யூனிவர்சிட்டி ப்ரொபோஸ் சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதமா என்ன சொல்லணும்னு? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. நம்ம பார்க்க டாபிக் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி அது என்ன சார்? அயனைசேஷன் எனர்ஜி நம்ம அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் நிறைய சொல்லுது இல்லையா? இந்த அயனைசேஷன் எனர்ஜி இது ஞாபகம் வரும் உனக்கு. என்ன சார் கேட்டா கெயின், இது ஞாபகம் வச்சுக்கோ. GAIN அப்படின்னா மீனிங் என்ன சொன்னா, ஜீனா கேசஸ், ஐ மீன் கேஸ், ஏனா ஆட்டம், என்னம்மா ஆட்டம், ஐனா ஐசோலேட்டட், என்னா நியூட்ரல். அப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜி நடக்கணும் ஒரு எலமெண்ட்னாங்க, அந்த எலமெண்ட் எப்படி இருக்கு சொல்றாங்க? நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டமா இருக்கணும். நல்லா கவனிங்க, நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டமா இருக்கணும். அப்படின்னா தான் என்ன நடக்கும்? அயனைசேஷன் எனர்ஜி நடக்கும் சொல்றாங்க. அயனைசேஷன் எனர்ஜி நடக்கும், இல்லை அயனைசேஷன் எனர்ஜி நடக்காது. சரியாப்பா? புரியுதம்மா? எஸ். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி மீனிங் என்ன சார்?
பாருங்க கவனி. Ionization energy of an element is defined as the amount of energy required to remove the most loosely bound electron from isolated neutral gaseous atom in its lowest energy state. In its lowest energy state. Okay, lowest energy state நம்ம சொல்றேன். புரியுதா? ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா சொன்னா இங்க பாருங்க. பாருமா, வெரி சிம்பிள். இது சிம்பிளா சொன்னா எப்படி சொன்னாங்க, இப்போ ஒரு எம் என்பது ஒரு ஆட்டம் வச்சுக்கோ. இது கேசியஸ் ஸ்டேட்ல ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டமா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கேசஸ் ஸ்டேட் உள்ள இந்த ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டத்தை என்ன பண்ணணும், எம் பிளஸ்ஸா மாத்தணும். அப்ப எம் பிளஸ்ஸா மாத்தணும்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுமா? அவன் எலக்ட்ரான் லாஸ் ஆகணும். அப்ப அந்த எலக்ட்ரான் ஒரு லாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? பாருங்க, நல்ல கவனி. ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசஸ் ஆட்டத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, அதான் என்னது அயனைசேஷன் எனர்ஜி. கிளியர்? இதெல்லாம் டவுட் இருக்கா? No sir. நோ. யா, எஸ், இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி சொல்றோம். இந்த அயனைசேஷன் எனர்ஜியுடைய யூனிட் கேட்பாங்கம்மா. யூனிட் என்னென்ன யூனிட்லாம் இருக்கு சார்னு கேட்டா, ஓகே, யூனிட் கேட்டா நமக்கு தெரியணும். எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டம் இதை சொல்லலாம், அல்லது கிலோ கலோரி பை மோல் இதை சொல்லலாம், அல்லது கிலோ ஜூல் பை மோல் இதை சொல்லலாம். இதுதான் இந்த அயனைசேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். சரியுமா? எஸ். இப்ப கவனி, இங்க எலக்ட்ரான் லாஸ் ஆகுதாமா? அப்ப எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது இங்க எனர்ஜி அப்சர்வ் ஆகுதா, ரிலீஸ் ஆகுதாமா? Release ஆகுது. எனர்ஜி கொடுத்து நீங்க எலக்ட்ரான் லாஸ் பண்றீங்களா, இல்ல எனர்ஜி வெளியே அனுப்பிட்டு எலக்ட்ரான் லாஸ் பண்றீங்களா? எனர்ஜி கொடுக்கலாம். எனர்ஜி கொடுத்துதான் லாஸ் பண்றீங்க. அப்ப எனர்ஜி கொடுத்தா இது நீங்க தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருப்பீங்க, இது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா எண்டோதெர்மிக் ப்ராசஸா? அப்ப அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே இல்லையா, அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே என்ன சொல்லணும், எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லணும். சரியா? எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, எஸ். இப்ப பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அலுமினியம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. அலுமினியம் இருக்கு, எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், சம் எனர்ஜி கொடுக்குறேன். அப்ப எனர்ஜி கொடுக்கும்போது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு அப்ப ஏஎல் பிளஸ்ஸா மாறுது. இப்போ எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது? 12 எலக்ட்ரான் இருக்கும். இது எவ்வளவு வரைக்கும் லாஸ் பண்ணா ஸ்டேபிளா வரைக்கும் லாஸ் பண்ணும்?
நான் மறுபடியும் எனர்ஜி தரேன். அப்போ என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகிடும்? 2+ ஆகிடும். அப்போ எவ்வளோ இருக்கும்? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் பண்ண எனர்ஜி தரேன். அப்போ என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்போ Al 3+ வரும். அப்போ என்ன ஆகிடுது? 10 எலக்ட்ரான் ஆகிடும் இல்லையா? இப்போ நல்ல கவனி, இதுக்கு நேம் கேட்பாங்க. என்ன சொன்னாக்கா, இந்த ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுல அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ IE1 சொல்றீங்க. அடுத்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுல அது பேர் வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சாரி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இதை இப்படி சொல்லணும். அடுத்தது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணது அது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரியுமா? இந்த மாதிரி இந்த அயனைசேஷன் நம்ம சொல்றோம். ஓகே, எஸ். அப்போ கவனி, நல்லா புரிஞ்சுக்கோ. அயனைசேஷன் எல்லாமே நமக்கு தெரியுது. என்னது? எலக்ட்ரான் லாஸ். நம்ம தான் எலக்ட்ரான் வந்து லாஸ். அந்த எலக்ட்ரான் லாஸ் ஆகிற விஷயத்த நம்ம என்ன சொல்றோம்? அயனைசேஷன் எனர்ஜினே சொல்றோம். சரிம்மா? இப்போ நீங்க சொல்லுங்க, நோபல் கேஸ்ல அயனைசேஷன் எனர்ஜி நடக்குமா நடக்காதா? நடக்காது சார். ஐ மீன் நடக்கும்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஈஸியா? Difficult. யா, வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். புரியுதா? என்ன சொல்றேன்னு? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது புரியுதாமா? எஸ். ஸோ இப்படி நடக்கிற அந்த அயனைசேஷன் எனர்ஜி, நல்லா கவனி, அயனைசேஷன் எனர்ஜி குரூப்ல எப்படி சார் இருக்கும்? குரூப்ல எப்படி இருக்கும்? ஸோ குரூப்ல எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா, நல்லா கவனி, குரூப்ல டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும். பீரியட், ஓகே, குரூப்ல டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும். சரிம்மா? எஸ். இதுல சம் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சார் தெரிஞ்சுக்கிட்டா? ஃபர்ஸ்ட், அயனைசேஷன் எனர்ஜி inversely proportional to atomic size. இப்போ மீனிங் என்ன? அட்டாமிக் சைஸ் கம்மியாச்சுனாக்கா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்தது, அயனைசேஷன் எனர்ஜி directly proportional to effective nuclear charge. புரியுதா? அயனைசேஷன் எனர்ஜி directly proportional to effective nuclear charge. Next, ionization energy inversely proportional to shielding effect. ஷீல்டிங் எஃபெக்ட். சரிங்களாமா? நல்ல கவனி, நல்லா கிளியரா எழுதிக்கோ. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் நமக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின் ரைட் பண்ண போறோம். சரியாமா? அப்போ அட்டாமிக் சைஸ் கம்மியா இருந்தா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். எஃபெக்ட் நியூக்ளியஸ் அதிகமா இருந்தா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியா இருந்தா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். சரிமா? நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? இந்த ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு நம்ம சொல்லுவோம்ல, ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு சொல்லலையாமா? அந்த ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு கேஸ்ல எப்படி இருக்கும் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னாக்கா, கவனி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவனி, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபுல் ஃபீல்டு, ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால். Orbital greater than ionization energy of off-field orbital. ஓகே, புரியுதாம்மா? இப்போ இது ஒரு எக்ஸாம் பாருங்களேன். கவனி, இப்போ நல்லா கவனிச்சுக்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த கான்செப்ட் மட்டும். இப்போ இங்க பெரிலியம் இருக்கு, இங்க போரான் இருக்கு. எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் கேட்குறீங்க? அப்போ ஒண்ணுமே இல்லை, பெரிலியம் இருக்க எலக்ட்ரான் கான்பிகேஷன் 1s2 2s2, ஏன்னா ஃபுல் ட்ரான்ஸ் இருக்கும். போரானுக்கு எலக்ட்ரான் கான்பிகேஷன் 1s2 2s2 2p1 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேங்க, ஒன்னும் ஃபுல் ஃபீல்டா இருக்கணும், இல்ல ஆஃப் ஃபீல்டா இருக்கணும்.
இது ரெண்டுமே இருந்தா அயனைசேஷன் அதிகமா இருக்கும். இது பார்ஷியலி ஃபில்டா இருந்தா அயனைசேஷன் கம்மியா இருக்கும். அப்ப எங்க அதிகமா இருக்கும்? இதுல தான் அதிகமா. ஏன்னா 2s ஃபுல் ஃபீல்டு, 2s வந்து ஃபுல் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ். ஆனா இங்க 2p என்னது? பார்ஷியலி ஃபீல்டு, பகுதியளவு நிரம்பியிருக்கு சொல்லுவாங்க. பகுதியளவு நிரம்பியிருக்கு, அதனால கம்மியா இருக்கும் சொல்றேன். தெரியுமா? சரியா? Yes, sir. சரி, ஓகே. அப்படி சொன்னா இப்ப இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இதுல சைஸ் புரியுதுமா? சைஸ் எதுக்கு அதிகமா இருக்கும், சைஸ் எது கம்மியா இருக்கும்? ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். கேலியம்க்கு அதிகமா இருக்கும். கேலியம் அதிகமா? அப்ப சொல்லுங்க, ஆர்டர் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போரானுக்கு அதிகமா இருக்கும் சார். போரானுக்கு அதிகமா இருக்கும், அலுமினியம் அதிகமா இருக்கும் சார். அலுமினியம் அதிகமா இருக்கும், கேலியம் அதிகமா இருக்கும். இதுவா? இதுவா? எஸ் சார். ம். எப்படி சொல்றீங்க இது? சைஸ் அதிகமா இருந்தா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கு சார். நீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்ப போரான் இருக்கு, ஓகேவா? போரான், அலுமினியம், கேலியம், இதான் ஆர்டர். சரியான ஆர்டர் இதுதான், இது தவறான ஆர்டர். ஏன் சார் கேட்டாக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சார் ஏன் சார் நீங்க அப்படின்னு சொன்னா, இது நீங்க டாப் டு பாட்டம் தானே சார் வருது. அப்ப நீங்க டாப் டு பாட்டம் வந்து நீங்க கேலி சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் கிடையாது. என்ன சார் ரீசனுக்கா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இவங்க பீரியட் டேபிள் கையில இருந்தா பாருங்க, அலுமினியம் எங்க இருக்கும், கேலியம் எங்க இருக்குன்னு பாருங்க. அலுமினியம் எங்க இருக்கும்? போரான், அலுமினியம். போரானுக்கு கீழே அலுமினியம் இருக்குமா? ஆமா தானே? அது கீழே இருக்கும், அது கீழே இருக்க கேலியம் இருக்கும். இப்ப போரானுக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க, லெஃப்ட் சைட்ல என்ன எலிமெண்ட் இருக்கும்? ஐ மீன் எஸ் பிளாக் இருக்கும். என்ன இருக்கும்? எஸ் பிளாக் இருக்கும். ஆமா தானே? ஆனா நீங்க கேலத்துக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க, டி பிளாக் ஸ்டார்ட் ஆகும், ஜிங்க் இருக்கும். கரெக்டா இல்லையா? கேலத்துக்கு பக்கத்துல ஜிங்க் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன மீனிங் போய் சொன்னாக்கா, நமக்கு தான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் தெரியல. ஆர்பிட்டோட ஆர்டர் என்ன? எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல், எஃப் ஆர்பிட்டல். அப்போ அலுமினியத்துக்கு என்ன வருது? எஸ் எஸ் ஐ மீன் எஸ் ஆர்பிட்டல் இருக்கும். எதுக்கு? ஏன்னா அலுமினியத்துக்கு முன்னாடி வந்து எஸ் 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 பிளாக் எலிமெண்ட் இருக்கு, அதனால எஸ் ஆர்பிட்டல் இருக்கும். கேலத்துக்கு வந்து டி ஆர்பிட்டல் இருக்கும். அப்ப ஸ்கிரீன்ஷாட் பிரகாரம் அந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பிரகாரம் எதுக்கு சைஸ் அதிகம் சொல்லுவீங்க? எஸ் தான் சொல்லுவீங்க. அதுதான் நான் சொல்றேன். அலுமினியம் அதிகம், அப்புறம் தான் கேலியும், அப்புறம் போறான். சரியா? கிளியராமா? இது ரொம்ப Yes, முக்கியமானது. பி பிளாக் எலிமெண்ட் நம்ம சொல்லுவோம் அடிக்கடிக்கு. சரியா? எஸ் எஸ். நெக்ஸ்ட் கவனிப்போலாம். நெக்ஸ்ட் பெனட்ரேஷன் பவர் எப்படி சார் இருக்கும்? அதான் இப்ப இதுதான் பெனட்ரேஷன் பவர் நம்ம சொன்னீங்க. இப்போ இதுதான் பெனட்ரேஷன் பவர். சரிம்மா? நீங்க சம் பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்குமா. என்ன பாயிண்ட்ஸ் பாருங்க. லிசன். இந்த periodic table the element having highest value of ionization energy is helium. Very very important point. Period table அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி எதுக்குன்னு கேட்டாக்கா ஹீலியம் சொல்லணும். எதுக்குமா சொல்லணும்? ஹீலியம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட். The value of ionization energy of noble gases are extremely high. Extremely high because
ஏன் ஹைன்னு சொல்றேன்னு கேட்டா பிகாஸ் the orbital because the orbitals of outermost orbit are fully filled இல்லையா இது ns2 np2 np6 fully filled orbitals புரியுதா இந்த பாயிண்ட்ஸ் புரியுதா பாத்துக்க என்ன சொல்ல பாருங்க the value of ionization energy noble gases are extremely high அது என்ன ரீசன் சொல்ல பாருங்க the orbital of outermost shell orbit அது fully filled இருக்கு எப்படி இருக்கு ns2 np6 இருக்கு ns2 np6 இருக்கு இதன் காரணமாக என்னது அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும் ஐ மீன் எலக்ட்ரான் லாஸ் பண்ண முடியாது அப்ப லாஸ் பண்ணாம என்ன பண்ணோம் எனர்ஜி அதிகமா கொடுக்கணும் மத்த எலமெண்ட் கொடுக்குற எனர்ஜியை விட இதுக்கு அதிகமா எனர்ஜியை கொடுக்கணும்னு சொல்றாங்க சரியாமா எஸ் நெக்ஸ்ட்மா அயனைசேஷன் எனர்ஜி directly proportional to 1 by reactivity இப்ப பார்த்தோம் அதுதான் மீன் பண்ணுது reactivity of metals நல்ல கவனி அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருந்துச்சுனாக்கா ரியாக்டிவிட்டி எப்ப கம்மியா இருக்கும் அயனைசேஷன் அதிகமா இருக்கணும் அப்ப அயனைசேஷன் கம்மியா இருந்தா ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும் சரியுமா எஸ் கவனி நெக்ஸ்ட் பண்ண பாருங்க இந்த பாயிண்ட் ட்ரை பண்ணிக்க the element having low value of ionization potential readily lose electron and thus behaves as strong reducing agent என்ன சொல்றாங்கம்மா strong reducing agent சொல்லுது சரிமா அதாவது ஒண்ணும் கிடையாது வெரி சிம்பிள் அயனைசேஷன் எனர்ஜி டைரக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி சரியா அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணு the element having low value of ionization energy readily lose electron and thus exhibit greater metallic property சரியா இது எப்படி சார் இருக்கா அயனைசேஷன் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி அப்ப அயனைசேஷன் வந்து அதிகமா இருந்தா மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கும் ஓகே கிளியர் எஸ் நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அயனைசேஷன் எனர்ஜி inversely proportional to 1 by basic property ஸோ அப்படின்னா என்னம்மா அயனியோ கோட்டர் வந்து அதிகமாச்சுனாக்கா
பேசிக் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கும், காரத்தன்மை கம்மியா இருக்கும், காரப்பண்பு கம்மியா இருக்கும், அந்த எலமெண்டோடைய காரப்பண்பு வந்து கம்மியா இருக்கும் சொல்லணும். சரியா? கிளியராம்மா? எஸ் ஆர் நோ? Yes, sir. எஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. நோ டவுட். இதோட இருக்கட்டும், ரிமைனிங் வந்து நம்ம டுமாரோ பார்ப்போம். சரியாம்மா? இதுல எல்லாமே ஒவ்வொன்றும் நல்லா படிச்சுட்டு படிங்க, அப்பதான் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் ஈஸியாக உங்களால ஆன்சர்